சோஷியல் ஆக்டிவிசம்ங்கிறது வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நடந்ததா இல்லாட்டா ஜென்ரலாகவே வந்து நம்ம நிறையா பேசியிருக்கோம் முன்னாடியே. ஜென்ரலாகவே நீங்கள் நம்ம பேசும்போது சோஷியல் ஆக்டிவிசம்ங்கிறது வந்து இட்ஸ் பின் அ பார்ட் ஆஃப் யூ. நீங்கள் நிறைய விதத்தில் அதை பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. அப்புறம் இப்போ ஒரு ஸ்பீக்கர் கரெக்ட் அகேன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ், அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அகேன்ஸ்ட் சைல்டு அப்யூஸ், மாதிரி பல இடத்துல போய் நீங்கள் பேசுகிறீங்க, நிறைய விஷயத்த செய்கிறீங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நம்ம குழந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும். எல்லா பொண்ணுங்களும் வந்து நம்மளோட விமன்ஹுட், நம்மளோட இவங்க தான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதும் எங்கேருந்து ஆரம்பிச்சது? யார் அப்படி பார்த்தாங்க உங்கள் வீட்டில்? அந்த சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதான் சொல்றீங்களா? கேட்குறேன். யா சின்ன வயசுலேருந்தே நமக்கு அப்படிலாம் தோணும். இப்போ நம்ம டியூஷன் படிச்சுட்டு வரோம், அதே மாதிரி கராட்டே கிளாஸ் போவேன். பட் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கொஞ்சம் அண்டர் ப்ரிவிலேஜ்டு, இந்த பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க அவங்களாம் இருக்க தான் செஞ்சாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களை அப்படியே நிற்க வச்சு கராட்டே கிளாஸ் எடுப்பேன். அடுத்த லெவல் என்னன்னு கேட்டால் எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் மறுநாள் போனால் தான் எனக்கும் தெரியும். என்ன கற்றுக்கிட்டு வந்தோமோ அதை அப்படியே திரும்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுலாம் செஞ்சுட்டு தான். பட் இன்ஃபேக்ட் என் வீட்டில் சில ஆட்களே சொல்லுவாங்க, ஏன் அவங்க வீட்டில் போய் உட்கார்ற, அவங்க வீட்டில் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீட்டில் என்னோட எதிர் வீட்டில் முனியம்மான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களுக்கு 4 பசங்க. ஓகே. அவங்க வைக்கிற அந்த அந்த உருளைக்கிழங்கு போட்டு இந்த கருவாட்டு குழம்புன்னு வைப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் சாப்பிட்டுட்டு வந்து வீட்டில் சொல்ல முடியாது நான் அங்கே சாப்பிட்டேன். ஓ, அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஓகே. காட் இட் ஆஃப் கோர்ஸ். அது பாட்டி அந்த அவங்கெல்லாம் இருக்கிற டைமில். ஸோ இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், ஏன் அப்படி செய்கிறாங்க. பட் இட் வாஸ் ஆல் ஒன்லி ஜென்ரல் தாட். நம்ம இந்த போதி ஆரம்பிக்கும் போது என் கூட ஆனந்தின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ஷி வாஸ் இன் டு லாட் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். லைக் ரோட்டரியோட, இன்னர்வீலோட, அவங்க நிறைய கிளப்ஸை வந்து சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஏரியாவில் செக்ரட்டரியாக இருந்தாங்க அசோசியேஷனில். ஸோ இது மாதிரி எதாவது இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களும் நம்ம கனெக்ட் ஆகும்போது அந்த பூவுடன் சேர்ந்த நார் மாதிரி தான் நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வரும். பட் சில விஷயங்கள் நான் இன்சிஸ்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா போதியில் நம்ம பாடசாலைன்னு ஆரம்பிக்கிறோம், டியூஷன் சென்டராக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட ஒரு 150 குழந்தைங்க ஒரு இயருக்கு கிடைக்கிறாங்க. படிப்பு தவிர நம்ம வேறு என்ன அவங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு இந்த ட்ரஸ்ட் மூலமா துளிர்கள்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். எனக்கு என்னோட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற நம்ம வயசில் இருக்க யாருக்கும் இந்த அட்வைஸ்லாம் கொடுக்குறது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா ஏற்கனவே அது ராட்டன். இதுக்கு மேலே அவங்கள போய் நம்ம திருத்தணுன்னு கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளோட வேஸ்ட்டு. ஆனால் விதைக்கிறது எதுவோ அது முளைக்கும். ஸோ அதை நீ கரெக்டாவது விதைக்கணும் இனிமேல் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். இந்த சின்ன பிள்ளைங்கள நமக்கு எதாவது செய்யும் போது அடுத்த சமுதாயம் அப்படின்னு ஒரு உருவாகும் பொழுது அது நிச்சயமாக நல்லதாக இருக்கும். அதை பார்க்க நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எஃபர்ட்னும் நம்ம இவர் சொல்லுவார்ல, ஆனால் விதை நான் போட்டேன். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அண்ட் கீன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 500 குழந்தைங்களாவது ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுருப்போம். ஒரு 150 டிரான்ஸ்ஜெண்டர்ஸையாவது அவங்களோட விடுபட்ட எஜுகேஷனுக்கு நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்தாங்க. சரி, எங்களுக்கு நான் சூழ்நிலை காரணமாக நாங்கள் படிப்பு விட்டுட்டோம், படிப்பு இல்லாதனால தான் இப்படி இருக்கோம், எங்களுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களோட படிப்பு முடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அக்ராஸ் தமிழ்நாடு. இதெல்லாம் இல்லாமல் போதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா IOCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் அவங்களோட CSR ஃபண்டில் நம்ம ஒரு டைப் போட்டு வி மேனேஜ் டு கேதர் 15 எலிஜிபிள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அவங்கள ஒருங்கிணைச்சு IIT மெட்ராஸோட அவங்கள டைப் பண்ணி ட்ரோன் ஆப்ரேட்டிங்கான கோர்ஸை கற்றுக் கொடுத்து ஏஷியாஸ் நம்பர் 1 ட்ரோன் ஆப்ரேட்டிங் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டீமை நம்ம தான் உருவாக்கணும். அதாவது லைசன்ஸ்டு அவங்க வந்து they are called as pilots only, drone operating pilots.